எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் கறி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு நம்ம 3 போட்டோம் அப்படின்னா தக்காளி 2 போடுங்க போதும். அதுவே ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப புளிப்பாக இருந்தால் சிக்கன் எப்போவுமே நல்லா இருக்காது. நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஆனியன் ஜாஸ்தியாகவும் நீங்கள் தக்காளி கம்மியாகவும் நீங்கள் போட்டிங்கன்னா தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ பிராய்லர் கோழி தான் எனக்கு நான் சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. 2 to 3 டைம்ஸ் நல்லா அந்த ஸ்மெல்லில் அதளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. கல் உப்பு நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா அது எப்படியும் வந்து மெல்ட் ஆகிடும், நல்லா வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். சால்ட்டை விட எப்போவுமே கல்லுப்பு ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு கூடங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு நமக்கு எண்ணெய் மிதக்க வரும். அந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் அரைச்சி வடிகட்டி நான் அந்த பால் மட்டும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் கறி ரெடி.